இந்த மாதிரி சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நாங்கள் 4 முட்டை எடுத்திருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இதை சேர்த்துட்டு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட்டே பொட்டுக்கடலை தான். இதை வெள்ளை சாதத்தில், சப்பாத்தி எதுக்கு வேணால் இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில் அது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 முட்டை அதை கட் பண்ணி பாதியாக வச்சுருக்கோம். இப்போ மிக்சியில் சேர்த்து அதை அடிச்சுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் இதை தக்காளி சாதத்துக்கு தான் தொட்டுக்கையாக எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், இதோட கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் அது கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த அளவு நாங்கள் செய்கிறது 4 முட்டைக்கானது தான். ஆனால் கொஞ்சம் கூடவே தான் கிரேவி இருக்கும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் முட்டையையும் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.